Hi students, next நம்ம பார்க்க போறது 13வது क्वेश्चन தான். ஓகேங்களா? என்ன क्वेश्चन இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். a water drop ஒரு வாட்டர் வந்து drop ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. water drop fall at regular intervals from a tap. ஓகேங்களா? ஒரு டேப்ல இருந்து ரெகுலர் இன்டர்வல்ல வாட்டர் வந்து drop ஆகுது. எவ்வளவு ஹைட்ல அப்படினா 5 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு ஹைட்ல 5 மீட்டர் ஹைட்ல இருந்து drop ஆகுது. The third drop is leaving the tap at the instant the first drop touches the ground. ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அத வந்து படமா வரைஞ்சிக்கலாம். இத வந்து கிரவுண்ட்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு டேப், ஓகேங்களா? ஒரு டேப் சம்திங் இருக்கு. அதுல இருந்து வாட்டர் டிராப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? வாட்டர் டிராப்ஸ் வந்து விழுது. இதுல இந்த டேப்புக்கும் கிரவுண்டுக்கு நடுவுல இருக்க ஹைட் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 5 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து டேப். ஓகேங்களா? இதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னா third drop is leaving. ஜஸ்ட் இந்த இடத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்க? third drop லீவ் ஆகுது. ஓகேங்களா? third drop இந்த இடத்துல இருந்து லீவ் ஆகுது. first drop என்ன பண்ணுன்னு சொல்றாங்க? கிரவுண்ட தொட்டுருச்சு. இது 1, இது 3. அப்ப செகண்ட் டிராப் நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் சம்திங். ஓகேங்களா? நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து செகண்ட் டிராப்னு வச்சுக்கலாம். அப்ப செகண்ட் டிராப் எங்க இருக்கும்? how far above the ground the second drop is at that instant. ஓகேங்களா? கிரவுண்ட்ல இருந்து இந்த ஒரு செகண்ட் டிராப் இருக்கு. இந்த ஒரு ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இத வந்து h1 வச்சுக்கலாம். ஓகேங்களா? क्वेश्चन நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு டேப் வந்து கிரவுண்ட்ல இருந்து 5 மீட்டர் ஹைட்ல இருக்கு. வாட்டர்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல டிராப் ஆகுது. வாட்டர் டிராப்ஸ் வந்து எப்படி இருக்கு? ரெகுலர் இன்டர்வல்ல வந்து டிராப் ஆகுது. ஓகேங்களா? ரெகுலர் இன்டர்வல்னா மீனிங் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு டிராப், 2 செகண்டுக்கு ஒரு டிராப், அந்த மாதிரி. அந்த இன்டர்வல் என்னன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? அத அவங்க கொடுக்கல. ஆனா எவ்வளவு ஹைட்ல இருந்து டிராப் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ரெகுலர் இன்டர்வல் இந்த மாதிரி டிராப் ஆகும்போது தேர்ட் டிராப் வெளியில வருது. அந்த வெளியில வர அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் டிராப் கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா? தேர்ட் டிராப் வெளியில வர அந்த இன்ஸ்டன்ட்ல, இது ஒரு ரெண்டாவது செகண்ட் அப்படின்னு சும்மா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, அந்த செகண்ட்ல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் டிராப் கிரவுண்ட தொட்டுருச்சு. ஓகேங்களா? அப்ப செகண்ட் டிராப் எங்க இருந்திருக்கும் அப்படின்பாங்க. நீங்க வந்து அவசரப்பட்டு 2.5 போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல தானே இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஆக்ஸலரேட்டட் மோஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கடந்த டிஸ்டன்ஸ் செகண்ட் செகண்ட்ல கடந்த டிஸ்டன்ஸ் சேமா இருக்காது. ஆமாங்களா? ஏன்னா பொருளோட வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு பர்டிகுலர் அளவு இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த இடத்துல ஜியோட அளவு ஒரு டிராப் தான் கீழே வருது. ஓகேங்களா? ஒரு வாட்டர் டிராப் தான் கீழே வருது. அப்ப நார்மலா இது மோஷன் அண்டர் கிராவிட்டி அந்த ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு சம்மை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம அந்த டைம் பீரியட கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு ஹைட்ல இருந்து டிராப் ஆகுது? 5 மீட்டர் ஹைட்ல இருந்து டிராப் ஆகுது. ஓகேங்களா? ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து டிராப் ஆகுதுன்னா அதுக்கான டைம், ஓகேங்களா, ஒரு டைம் பீரியட் நம்ம கண்டுபிடிக்கலாம். டைம் பீரியடுக்கான ஃபார்முலா t = 2h/g. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல இருந்து ஒரு டைம் பீரியடுக்கான ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. அல்லது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லயே நீங்க அப்ளை பண்ணலாம். தப்பு இல்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹைட், கிராவிட்டி, டைம் இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி இருக்கிறது. இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி பத்தி பேசக்கூடாது. v = u + at அந்த ஒரு ஃபார்முலா தான் இங்க v = u - gt அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப டைம் பீரியட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? √2 * h ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? 5 / 10 ன்னு வருங்களா? g ஓட வேல்யூ 10. அப்ப 10/10 ரூட்டுக்குள்ள. அப்ப t ஓட வேல்யூ என்ன வருது? √1 அல்லது நம்ம என்ன எழுதலாம்? 1 ன்னு எழுதலாம். அப்ப t டைம் பீரியட் எவ்வளவு? 1 செகண்ட். அதாவது ஒரு டிராப் கீழே வந்து சேர்றதுக்கு 1 செகண்ட் ஆகுது. அதுதான் மீனிங். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு டிராப் கீழே விழுந்துச்சுன்னா அது கீழே வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 செகண்ட் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வாட்டர் டிராப் கீழே வருது. அப்ப இந்த டிராப் இங்க இருந்து வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? மொத்தமா சேர்த்து 1 செகண்ட் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஆனா இது ஒருவேளை ரெண்டாவது டிராப் இங்க வெளியில வந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரெண்டாவது டிராப் இங்க வெளியில வந்திருந்தா 1 செகண்டுக்கு ஒரு டிராப் தான் கீழே வந்திருக்கும். ஆமாங்களா? நான் முதல் டிராப் கீழே வந்துச்சு. ஒரு டிராப் கீழே முழுசா மேல இருந்து கீழே வரதுக்கு எடுத்துக்கிற நேரம் 1 செகண்ட். ஒரு டிராப் மேல இருந்து கீழே வரதுக்கு எடுத்துக்கிற செகண்ட் 1 செகண்ட். ஒருவேளை ரெண்டாவது டிராப், இந்த டிராப் இங்க இருக்கும்போது ரெண்டாவது டிராப் இங்க இருந்தா நீங்க என்ன கன்சிடர் பண்ணிருக்கலாம்? ஒரு டிராப்புக்கு இன்னொரு டிராப்புக்கு நடுவில் இருக்க இன்டர்வல் 1. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? மூணாவது டிராப். அப்ப 1 செகண்ட்ல எத்தனை டிராப் வந்திருக்கு? 2 டிராப்ஸ்
வந்துருச்சு வெளியில. ஆமாங்க, அந்த ஒரு செகண்ட்லயே 2 டிராப்ஸ் வெளியில வந்துருச்சு. ஈக்குவல் இன்டர்வல்ல தான் டிராப்ஸ் வெளியில வருதுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. சம்திங் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரெகுலர் இன்டர்வல்ல தான் வாட்டர் டிராப்ஸ் வந்து வெளியில வருது. அப்ப ஒரு செகண்டுக்கு 2 டிராப்னா ஒரு செகண்ட் எத்தனை டிராப் இருக்கும், ஐ மீன் எத்தனை செகண்ட்ல இருந்திருக்கும்னா ஒரு டிராப்புக்கு இன்னொரு டிராப்புக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு டைம் வேரியேஷன் எவ்வளவு இருக்குன்னா ஆஃப், அதாவது 1 டிராப் எவ்வளவு இருக்கும் 1/2 செகண்டா இருந்திருக்கும். ஒரு டிராப்புக்கு இன்னொரு டிராப்புக்கு நடுவில் இருக்க டைம் இன்டர்வல் ½ செகண்ட். ஓகேங்களா, இப்ப இதை வச்சு நமக்கு டைம் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, அதாவது இந்த டிராப் வெளியில வந்து இந்த 2வது டிராப் வெளியில வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ½ செகண்ட் ஆகுது. இது வெளியில வந்து 1 செகண்ட், இது வெளியில வந்து ½ செகண்ட் ஆகுது. ஓகேவா, அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஹைட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஃப்ரீ ஃபால் கண்டிஷனை வச்சு நம்மளால ஹைட் கண்டுபிடிக்க முடியும். S = ut plus ½ at². இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதுல ஃப்ரீ ஃபால்ங்கும் போது h = இது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல. 1/2 gt² யூஸ் பண்ணுவாங்களா, ஜஸ்ட் அது இந்த பக்கம் போடுறோம் அப்படின்னா h = 1/2 into g ஓட வேல்யூ 10 into t ஓட வேல்யூ 1/2 whole square. அப்ப 1/2 into 10/4 வருங்களா, 1 square 1 2 square 4. அப்ப 4 2s are 8. அப்ப 10/8 அல்லது 5/4 எழுதலாங்களா. 5/4 அப்படிங்கறத சால்வ் பண்ணோம்னா நமக்கு 1.25 வரும். 1.25 மீட்டர். நல்லா கவனிங்க, क्वेश्चन நம்ம கண்டுபிடிச்சது என்னது, ஹைட். எந்த ஹைட், டிராப் ஒரு ½ செகண்ட்ல இங்க இருந்து இங்க வரதுக்கு. ஓகேங்களா, ½ செகண்ட்ல இங்க இருந்து இங்க வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த ஹைட் தான் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1.25 மீட்டர்னு. மொத்த ஹைட் 5 மீட்டர். क्वेश्चनல என்ன கொடுக்குறாங்க, ஐ மீன் என்ன கேக்குறாங்க, கிரவுண்ட்ல இருந்து அதோட ஹைட் எவ்வளவு. ஓகேங்களா, கிரவுண்ட்ல இருந்து அதோட ஹைட், மொத்த ஹைட் 5, அதுல 1.25 இருந்து மேல இருந்ததுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் 3.75. ஓகேங்களா, 5 minus 1.25 எதனால மைனஸ் பண்றோம்னு தெரியும்னு நினைக்கிறேன், 3.75. ஓகேங்களா, 3.75 மீட்டர் தான் கிரவுண்ட்ல இருந்து அது இருக்க வேண்டிய ஹைட். ஓகேங்களா, மறுபடியும் ஒரு டைம் இதை கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணிடுறேன். क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் டிராப்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ல கீழே வருது, மொத்த ஹைட் h. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிராப் தரையை தொடும் போது 3வது டிராப் மேல இருந்து ரிலீவ் ஆகுது. ஓகேங்களா, அப்ப செகண்ட் டிராப் எங்க இருந்திருக்கும், கிரவுண்ட்ல இருந்து. அப்படிங்கிறது क्वेश्चन. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், முதல்ல ஒரு டிராப் மேல இருந்து கீழே வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம். எதை வச்சு, ஹைட் தெரியும், ஃப்ரீ ஃபால் கண்டிஷன், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். ஓகேங்களா, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேங்களா, அப்ப அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், டைம். அப்ப ஒரு டிராப் மேல இருந்து கீழே வரதுக்கு 1 செகண்ட். 2வது டிராப் ஒருவேளை மேல இருந்து ரிலீவ் ஆயிருச்சுன்னா மீனிங் என்னது, ஒரு டிராப்புக்கு இன்னொரு டிராப்புக்கு நடுவில் இருக்க இன்டர்வல் 1 செகண்ட். ஆனா அங்க 3வது, அப்ப ரெகுலர் இன்டர்வல் போது அந்த 1 பாதியா பிரிக்கணும். ஆமாங்களா, 1 2ஆ பிரிக்கணும்னா பாதின்னு வரும், அதுதான் அந்த ½ செகண்ட். அப்ப ஒரு டிராப்புக்கு இன்னொரு டிராப்புக்கு நடுவில் இருக்க அந்த டைம் இன்டர்வல் என்னது ½ செகண்ட். அப்ப இந்த டிராப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ½ செகண்ட்ல எவ்வளவு தூரம் கடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இந்த டிராப்பா இருந்து எந்த டிராப்பா என்ன இருக்கட்டும், ½ செகண்ட்ல 5 மீட்டர் உயரத்துல இருந்து வந்துச்சுன்னா எவ்வளவு கடந்திருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அப்ப h = ½ gt². ஓகேங்களா, ½ gt² போது t க்கு பதிலா 1/2 யூஸ் பண்ணிட்டேன். அப்ப அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது 1.25 நமக்கு கிடைக்குது. என்னது, அந்த ஒரு பர்டிகுலர் டிராப் கீழே வந்து அந்த ஒரு டைம் பீரியட், அந்த ஒரு டைம் பீரியட்ல அது கீழே வந்த டிஸ்டன்ஸ். அவங்க கேட்கறது கிரவுண்ட்ல இருந்து கேட்கறாங்கனால மொத்த ஹைட்ல இருந்து அந்த ஒரு இது நம்ம மைனஸ் பண்றோம். இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்டை நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 3.75 அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. நான் நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A balloon is at a height of 81 meter and is ascending upwards with a velocity of 12 meter per second. A body of 2 kg weight is dropped from it. ஓகேங்களா, if g value கொடுத்துட்டு the body will reach the surface of the earth. அதாவது டைம் தான் கேட்டிருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ல இருக்கு ஆப்ஷன். அப்ப டைம் பீரியட் தான் கேட்கறாங்க, எவ்வளவு டைம்ல கீழே வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த கண்டிஷனை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருப்பேன். ஒரு பொருளை ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து தூக்கி போடுறதும், ஒரு பொருள் ஒரு பலூனோ அல்லது ஒரு ஹெலிகாப்டரோ கீழ இருந்து மேல ரைஸ் ஆகுது, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில ரைஸ் ஆகுது, அதுல இருந்து ஒரு பொருளை டிராப் பண்றதும் சேம் கண்டிஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதுபடி பார்க்கும்போது இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும், நம்ம உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கோம், s = -ut plus of gt². எதனால இங்க -ut எடுத்திருக்கோம், பலூன் மேல போகுது. ஓகேங்களா, பலூன் மேல போகுது அப்படிங்கும்போது பொருள் கீழே வர போகுது, அதனால நான் வந்து மைனஸ்ல எடுத்துட்டு அந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா, இந்த இடத்துல u ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, u ஓட வேல்யூ சம்திங் கொடுத்திருக்காங்களா,
A balloon is at a height 81 meter and ascending upwards with a velocity 12 meter per second. ஓகேங்களா, யோட வேல்யூ 12 meter per second. எவ்வளவு ஹைட்? இந்த s க்கு பதிலா நம்ம h னே வச்சுக்கலாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட் தான். அப்ப h ஈக்குவல் டு என்ன இருக்கு? 81 மீட்டர். நெக்ஸ்ட் பாடியோட வெயிட் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஏர் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ண போறது இல்லை. ஜியோட வேல்யூ 10 எடுத்துக்க சொல்லிட்டாங்க, 10 மீட்டர் per second ஸ்கொயர். அவங்க என்ன கேட்கறாங்க? டைம் பீரியட் கேட்கறாங்க, டி தான் கேட்கறாங்க. நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு, இதை விட்டோம்னா இன்னொரு ஃபார்முலா எழுதிருப்போம். ஓகேங்களா, v = u + at வச்சு நமக்கு எதனால நான் இந்த ஃபார்முலா எடுத்தேன்னா ஹைட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, டைம் பேஸ் பண்ணியும் இருக்கு. ஹைட் டைம் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ற ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த ஒரு கண்டிஷன்ல இது மட்டும் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஹைட்டுக்கு பதிலா 81 மைனஸ் யூக்கு பதிலா 12 இன்ட்டு டி நமக்கு தெரியாது, பிளஸ் 1/2 இன்ட்டு ஜியோட வேல்யூ 10 இன்ட்டு டி ஸ்கொயர். டி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்ப 81 ஈக்குவல் டு மைனஸ் 12t பிளஸ் 5 வருங்களா, 5t ஸ்கொயர். ஓகேங்களா, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்குது, எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். 5t ஸ்கொயர் மைனஸ் 12t மைனஸ் 81 ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதை பார்க்கறதுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தெரியுதுங்களா, இருபடி சமன்பாடு, அதாவது ஸ்கொயர் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் முறையில சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? அந்த டைம் பீரியடை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது நான் அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறேன். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a ஃபார்முலா வரும். இதுல எது ஏ? இது ஏ, 5ங்கிறது ஏ, மைனஸ் 12 பிஏ, மைனஸ் 81 சியோட வேல்யூ. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம இதுல அப்ளை பண்றோம் அப்படின்னா மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் 12 என்ன வரும்? பிளஸ் 12 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பிங்கிறது என்னது? 12 ஸ்கொயர் தான், மைனஸ் 12 ஸ்கொயர் என்ன வந்துடும்? பிளஸ் 144 மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 5 இன்ட்டு சியோட வேல்யூ மைனஸ் 81. மைனஸ் 81 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பண்ணிடலாம்? பிளஸ் பண்ணிடலாம், 81. ஓகேங்களா, ஹோல் டிவைடட் பை 2 இன்ட்டு 5ன்னு வரும். ஓகேங்களா, 12 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144 அப்படியே வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 4 5 20, 20 இன்ட்டு 80 எவ்வளவு வரும்? 2 8 16, 1600. ஓகேங்களா, அப்ப இன்னும் ஒரு 20, 81 இருக்கு இல்லைங்களா, அப்ப 1620ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1620 வரும்னு நினைக்கிறேன். சம்திங் 4 5s are 20 இன்ட்டு 81ங்களா, 2 8 வரும் 16, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 80 வச்சுன்னா இங்க ஒரு 0 இருக்கும், பிளஸ் ஒரு 20 வரும். அப்ப 1620 தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1620 2 5 10 வரும். ஓகேங்களா, 12 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1600 ஒரு 144 எவ்வளவு வரும்? 1744 ஒரு 20 1764 வரும். ஓகேங்களா, 1764 டிவைடட் பை 10. ஓகேங்களா, 1764 டிவைட் பை 10 வருது. ஓகேங்களா, இப்ப நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு நம்ம ரூட் எடுக்கணும். சார் ரூட் எப்படிங்க சார் எடுக்கிறது? எவ்வளவு பெரிய வேல்யூக்குன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸ்ல ஃபுல் நம்பரா வரது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா, இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபுல் நம்பரா தான் வரப்போகுது, 42 வரும். ஜஸ்ட் நீங்க மைண்ட் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, 10 10 100, 20 20 400, 30 30 900, 40 40 எவ்வளவு வரும்? 40 இன்ட்டு 40 உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 1600. ஓகேங்களா, அப்ப இது 1600 தாண்டி இருக்கு, அப்ப 40க்கு மேல வேல்யூ வரும். அதுக்கப்புறம் 45 இன்ட்டு 45 என்ன போட்டு பாருங்க, 50 50 2500 போயிடும். 45 இன்ட்டு 45 போட்டு பாருங்க, அது இதோட கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, 45 இன்ட்டு 45 இதை விட அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அப்ப 41 42 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 42 இன்ட்டு 42 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1764 கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப 12 அதை ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா 42 டிவைடட் பை 10. ஓகேங்களா, இங்க டைம் பீரியட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டைம் எப்பயுமே பிளஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப நம்ம மைனஸ் டைம் தேவையில்ல. அப்ப 12 பிளஸ் 42 டிவைட் பை 10ன்னு எடுத்துக்கலாம். அப்ப எவ்வளவு வரும்? 54/10 which is equal to எவ்வளவு நமக்கு கிடைக்கும்? 54/10 5.4 கிடைக்குங்களா? 5.4 செகண்ட் டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க இருக்கிறது எல்லாமே என்னது? டியோட டேர்ம்ஸ் தான். அப்ப டைம் பீரியட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவுனா 5.4 செகண்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். கண்டிஷன்ல அப்ளை பண்ணிட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது. ஓகேங்களா, என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட்
கொடுத்திருக்க கண்டிஷன் ஒரு பொருள் கீழ இருந்து பலூன் கீழ இருந்து மேல போகுது ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டில ஓகேங்களா ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இருந்து ஒரு பொருளை டிராப் பண்ணா எவ்வளவு டைம்க்கு அப்புறம் அது கீழ வரும் அப்ப அந்த ஹைட் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க g ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 10 ஓகேங்களா அத வந்து நமக்கான ஈக்குவேஷன் -ut ரொம்ப முக்கியம் ஏன் -ut யூஸ் பண்றோம் அப்படினா இது வேற மாதிரி சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம g வந்து மைனஸ் வச்சிட்டு இங்க h மைனஸ்ல வச்சுக்குவாங்க ஓகேங்களா u பிளஸ்லயே இருக்கும் g வும் h யும் மைனஸ்ல வச்சுக்குவாங்க அந்த மாதிரி பண்ணாலுமே ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும் ஓகேங்களா இது பிளஸ் இது ரெண்டுமே மைனஸ் அதே சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அந்த வெலாசிட்டி மேல போகுது அப்படிங்கும்போது பொருள் திரும்பி கீழே தானே வரப்போகுது அப்படிங்கும்போது கீழே வரத பிளஸ்னு எடுத்துக்கங்க மேல போறத மைனஸ்னு எடுத்துக்கங்க வெலாசிட்டிக்கு ஓகேங்களா அது மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஒரு கண்டிஷன் தான் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்னு நினைக்கிறேன் ஓகே a stone falls freely under gravity ஒரு ஸ்டோன் வந்து ஃப்ரீலா கீழ விழுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் இட் கவர்ஸ் a distance h1 h2 h3 in first 5 seconds next 5 seconds okay the next 5 seconds relation between h1 h2 h3 அதாவது क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு டிராப் ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படினா ஸ்டோன்ஸ் டிராப் பண்றாங்க முதல் 5 செகண்ட்ஸ்ல அது ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல அது ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும் இது மூணுக்கு இருக்க ரிலேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகேங்களா h1 h2 h3 ரிலேஷன் எடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம் h1ங்கற ஹைட் அதுல இருந்து டிராப் பண்றாங்க டிராப் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆஃப் gt2 ஏனா டைமை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்களா அப்படினா v2 டைமை பத்தி பேசவே இல்லீங்களா இல்ல 5 செகண்ட்ஸ் டைமை பத்தி பேசிருக்காங்க ஓகேங்களா அப்ப டைம் பத்தி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் டைம் இருக்கிறது இந்த ஒரு ஈக்குவேஷன் h = half gt2 ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல அப்ப 1/2 g * t ஓட வேல்யூ 5 2 அப்ப h1 = என்ன வருது 25g/2 ஓகேங்களா அது 5 * 5 25 25g/2 நமக்கு கிடைக்குது ஓகேங்களா இது h1 h2 நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிக்குமான்னு கேட்டா முடியாது ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி அந்த இடத்துல 0வா இருக்காது நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சம்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ங்கும்போது நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா நம்மளால எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்த 6th to 10th 6th to 2 னு ஆரம்பிக்குது இல்ல அந்த 6th செகண்ட்ல அதோட வெலாசிட்டி என்ன நமக்கு தெரியாது u வந்து 0 னு அப்ளை பண்ண முடியாது அதனால ஃபர்ஸ்ட் 10 ஆ தான் எடுத்துக்கணும் அப்ப h1 plus h2 தான் அவங்க கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல h1 நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் h2 னா அப்ப h1 plus h2 தான் என்னது half g into d t க்கு பதிலா என்ன பண்ணலாம் 10 ஸ்கொயர் னு அப்ளை பண்ணலாம் அப்ப 1/2 g into 100 னு வருங்களா 10 ஸ்கொயர் னு வரும் 100 னு வரும் அப்ப 100 g/2 னு கிடைக்கும் இது இரண்டாவது ஈக்குவேஷன் னு வெச்சுக்கலாம் h1 plus h2 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மூணாவது கண்டிஷன் மூணாவது அதே மாதிரி என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் தனித்தனியா கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்பதான் இனிஷியல் வெலாசிட்டி 0 நம்மளால வைக்க முடியும் ஓகேங்களா அப்ப என்ன பண்ண முடியும் 1/2 g into 15 ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம் அப்ப 225 g/2 அப்படி நம்ம எழுதலாம் இது என்னது h1 plus h2 plus h3 இது மூணாவது ஈக்குவேஷன் இப்போ நீங்க h1 h2 h3 தான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் யாருக்காவது ஐடியா இருக்கான்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க h1 இங்க இருக்கு h1 plus h2 இருக்கு நீங்க h2 மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் இந்த வேல்யூவை இதோட மைனஸ் பண்ணா கிடைக்குமா அதாவது h1 plus h2 minus h1 நமக்கு என்ன கிடைக்கும் h1 plus h1 minus h1 கேன்சல் ஆயிட்டு என்ன கிடைக்கும் h2 மட்டும் கிடைக்கும் அப்ப மீனிங் என்னது இந்த வேல்யூவை இதோட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது h2 கிடைக்கும் அப்ப h2 = நம்ம என்ன பண்ணலாம் 100 g divided by 2 minus 25g divided by 2 டினாமினேட்டர் சேமா இருக்கு அப்ப என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால 75g/2 னு வருங்களா h2 ஓட வேல்யூ ஓகேங்களா 75g/2 நெக்ஸ்ட் இத மாத்தலாங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் h1 h2 வச்சு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் h1 க்கு நம்ம எப்படி மாத்தலாம் 25g/2ங்கிறது என்னது h1 இங்க 75g/2 அப்ப 3 மடங்கு அதிகமா இருக்குங்களா அப்ப h2 = 3h1 எழுதலாங்களா இந்த இடத்துல h2 = இது h2 இது வந்து 3 into h1 3 into which means 3 into 25g/2 னு எழுதலாம் இது ஓகேங்களா அப்ப இதே h1 மட்டும் இதல இருந்து எடுக்கணும் அப்படினா 3/h2 னு கிடைக்கும் h1 = 3/h2 இதே மூணாவது கண்டிஷன் அப்ப
H3 வேணும்னா என்ன பண்ணலாம்? H1 plus H2 ல இருந்து H1 plus H2 plus H3 மைனஸ் பண்ணலாம். அதாவது H1 plus H2 மைனஸ் அல்லது இப்படி போட்டா மைனஸ்ல நமக்கு கிடைக்குங்களா? பிளஸ்ல வேணும் அப்படின்னா H1 plus H2 plus H3 minus H1 plus H2. அப்ப இது ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? H3 மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம் அப்படின்னா 225 G by 2 minus 100 G by 2 which is equal to 125 G by 2. இதுதான் என்னது? H3. அப்ப H3 equal to 125. இங்க 25 அங்க 125. அப்ப எவ்வளவு வரும்? 5 into H1 எழுதலாங்களா? இந்த ஒரு டேர்ம் 5 into H1. அப்ப நமக்கு H1 இதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா H3 by 5 னு கிடைக்கும். H1 என்னன்னு கிடைக்குது? H3 by 5. அப்ப இதுவுமே H1 தான், இதுவுமே H1 தான். இங்க என்ன இருக்கு? இன்னொரு H1 இருக்கு. அப்ப மூணு H1 என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். அதுதான் ரிலேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப H1 equal to in terms of H2 ல என்ன இருக்கு? 3 by H2. ஓகேங்களா? சரி, H1 H2 3 by H2. அங்க H2 by 3 இருக்கு. ஜஸ்ட் மாத்தி எழுதி இருக்கேனா? இங்க H1 நம்ம எழுதணும்னா ஜஸ்ட் 3 இந்த பக்கம் தான போவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். 3 இங்க வந்துரும். அப்ப H1 equal to H2 by 3. அதே தான் இங்க H3 by 5 னு வரும். ஓகேங்களா? இங்க H1 வேணும்னா H3 by 5. அப்ப H1 equal to H2 by 3 equal to H3 by 5. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். பட் கொஞ்சம் சால்வ் பண்றது பெருசா போற மாதிரி தெரியும். ஆனா கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் முதல் 5 செகண்ட், அடுத்த 5 செகண்ட், அதுக்கு அடுத்த 5 செகண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் 5 செகண்ட் நார்மலா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்த 5 செகண்ட் அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். முதல் 10 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்பதான் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 0 தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது கண்டிஷனுக்கும் முதல் 15 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இனிஷியல் வெலாசிட்டி 0 வச்சு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி அவங்க கீழே ரிலேஷனா கொடுத்துருக்காங்க. H1 H2 H3க்கு எதுக்கு ஈக்குவல் ஆகும்? அப்ப இருக்கிறது எல்லாமே H1 டேர்முக்கு மாத்திக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். A ball is thrown vertically downward with a velocity. Initial velocity என்ன கொடுத்திருக்காங்க? 20 meter per second. Vertically downward கீழே தூக்கி போடுறாங்க. அப்ப G positive. ஓகேங்களா? From the top of a tower, it hits the ground after time with a velocity. Final velocity என்ன கொடுத்திருக்காங்க? கீழே விந்து அடிக்கும் போது 80 meter per second. The height of the tower. ஓகேங்களா? டைம் கொடுக்கல, G கொடுத்திருக்காங்க. 10 meter per second square. H கேக்குறாங்க. இது நாலும் ரிலேட் ஆகிற ஃபார்முலா எது இருக்கு அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். v square equal to u square plus 2gh. டைம் இங்க கொடுக்கல, ஆனா நான் டைம் பீரியட் பத்தி எடுத்துக்கல. ஓகேங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க? h கேக்குறாங்க. அப்ப h மட்டும் என்ன பண்ணுவோம்? v square minus u square plus u square இந்த பக்கம் வந்தா minus u square 2gங்கிறது டிவைட் பை கீழே வந்துரும். ஓகேங்களா? அப்ப h equal to v square ஓட வேல்யூ 80 ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும்? 20 ஸ்கொயர் டிவைட் பை கீழே என்ன வரும்? 2 into 10 னு வரும். ஓகேங்களா? இத நம்ம சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். h equal to a square minus b square. ஓகேங்களா? a plus b into a minus b எழுதலாம். அதே நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 எவ்வளவு வரும்? 8 64. ஓகேங்களா? 64 00 ஒரு 0 00 2 2 4 வரும். அப்ப 00 டிவைட் பை 20 வருங்களா? அப்ப என்ன வரும்? 6000. 6400 400 போச்சுன்னா 6000 டிவைட் பை 20 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா h equal to 600 by 2 equal to 300. ஓகேங்களா? அப்ப 300 மீட்டர் ஹைட் எவ்வளவு வரும்? 300 மீட்டர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். ஜஸ்ட் நீங்க சால்வ் பண்றது வேல்யூஸ் இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் வேல்யூஸே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்றது ஈஸியா இருக்கும். 8 64 ஒரு 0 னா 2 0 2 2 4 ஒரு 0 னா 2 0 ஸ்கொயர் பண்ணும்போது. ஓகேங்களா? நம்பர்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு நீங்க என்ன எழுதலாம்? a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்னது? a square minus b square equal to a plus b into a minus b. ஓகேங்களா? இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 80 plus 20 80 minus 20 அப்படிங்கிறது இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க. அதுதான் அந்த ஃபைனல் ஆன்சரா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஹோல் நம்பரா இருக்குது அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா நீட் 2022ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா the ratio of the distance traveled by a freely falling body, free fall condition. ஓகேங்களா?
free fall conditionல first second, second second, third second and fourth secondல கவர் பண்ண அந்த ஒரு டிஸ்டன்ஸ் சொல்ற கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும். அதாவது அந்த sn directly proportional என்னது 2n minus 1. இதுபடி பார்க்கறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், s1 directly proportional to 2 into 1 minus 1 அப்ப 2 minus 1 நமக்கு என்ன கிடைக்கும் 1. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 1 2 னு போடும்போது இங்க என்ன வரும் 2 into 2 4 4 minus 1 3 னு கிடைக்கும். அப்ப 1:3. அப்ப அந்த ஆப்ஷன் இதுதான் 1:3 5:7. ஓகேங்களா? 1:3 5:7 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஜஸ்ட் இது நம்ம ஏற்கனவே பார்த்த நார்மல் ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா? அந்த கண்டிஷனே ஒரு ஒன் ஆஃப் த நீட் क्वेश्चनா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். A ball is thrown vertically upward with an initial velocity. மேல தூக்கி போடுறாங்க. இனிஷியல் velocity எவ்வளவு 150 meter per second. The ratio of the velocity after 3 second and 5 second is, அதாவது 3 செகண்டுக்கு அப்புறம் velocity after 3 second, velocity after 3 second equal to divided by velocity after 5 second. அதோட ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினா x plus 1 by x னு velocity after 3 second, velocity after 5 second. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு அதை கூட ஈக்குவேட் பண்ணா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சம் ஓகேங்களா? ஜஸ்ட் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா velocity after 3 second, velocity after 3 second எப்படி கண்டுபிடிக்கலாம்? கீழ இருந்து மேல போகுது. ஓகேங்களா? டைம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? டைம் என்னது இப்ப 3 செகண்ட். இனிஷியல் velocity கொடுத்திருக்காங்க 150. ஃபைனல் velocity வேணும். இனிஷியல் velocity, ஃபைனல் velocity, டைம் பேஸ் பண்ணிருக்க ஃபார்முலா v = u + ct தான். கீழ இருந்து மேல போகும்போது v = u - gt ன்னு வரும். ஓகேங்களா? கிராவிட்டி தான் இங்க இருந்து காரணம் மேல போறதுக்கு, acceleration due to gravity. v ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். = v3 ன்னு வச்சுக்கலாங்களா? 3 செகண்ட்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? u ஓட வேல்யூ 150 மைனஸ் g ஓட வேல்யூ 10 into 3. அப்ப என்ன வரும் 120. velocity என்னது 120 மீட்டர் per second. ஓகேங்களா? velocity at 3. velocity at 5 க்கு என்ன வரும்? அதே 150 மைனஸ் g ஓட வேல்யூ 10 தான். டைம் வந்து 5 னு யூஸ் பண்ணிக்குவீங்க. அப்ப 150 மைனஸ் 50 100 மீட்டர் per second. இது v5. அவங்க கொடுத்திருக்கிறது என்னது, இதோட ரேஷியோ வந்து வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினா ரேஷியோட வேல்யூ, ரேஷியோ என்னது velocity 3 by velocity 5, அதாவது 120 by என்னன்னு வருது 100 ன்னு வருது, ஈக்குவல் டு x plus 1 by x ன்னு கிடைக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 120x ஈக்குவல் டு 100x plus 100 ன்னு வரும். 100x இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 120x minus 100x என்ன வரும், 20x equal to 100. ஓகேங்களா? 20x equal to 100. அப்ப x equal to 100 by 20. அப்ப 10 by 2 எவ்வளவு வரும், 5 ன்னு நமக்கு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 5 ன்னு கிடைக்குது. பிளஸ்ல தான் வேல்யூ கிடைக்குது, அதனால பிரச்சனை இல்லை. x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, 5 ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் क्वेश्चनல அவங்க கொடுத்திருக்காங்க, என்னன்னு கொடுத்திருக்காங்க, velocity கொடுத்திருக்காங்க. எப்பனா கீழ இருந்து தூக்கி போற இனிஷியல் velocity கொடுத்திருக்காங்க. 3 செகண்டுக்கு அப்புறம் 5 செகண்டுக்கு அப்புறமும் அதோட velocityக்கான ரேஷியோ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, x plus 1 by x ன்னு. அப்ப அதை நான் எடுத்துக்கிட்டேன். முதல்ல அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டேன். 120 100 வருது. ஓகேங்களா? 120 100 வருது. 120 by 100. ஓகேங்களா? 3 by 5 தான் அவங்க சொல்லியிருக்கிறது, 3 and 5. அப்ப 3 by 5ங்கும் போது 120 by 100. ஓகேங்களா? அப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 120 minus 100 வருது. ஜஸ்ட் இந்த 100x இந்த பக்கம் வந்தா minus 100x. 120ல 100 போச்சுன்னா 20 வரும். நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படிங்கும்போது ஜஸ்ட் 20 அந்த பக்கம் கொண்டு போனா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகேங்களா? A ball is dropped from a high-rise platform at time t equal to 0 starting from rest. ஒரு பொருளை டிராப் பண்றாங்க. ஓகேங்களா? t equal to 0ங்கற கண்டிஷன்ல. ஓகே. After 6 seconds another ball is thrown downwards from the same platform. Okay, with a initial speed v. ஓகேங்களா? Two balls meet after t equal to 18 seconds. Okay, what is the value of v? Okay, என்ன क्वेश्चन அப்படினா ஒரு பொருளை வந்து முதல்ல டிராப் பண்றாங்க, t equal to 0 ன்னு ஒரு பொருளை டிராப் பண்றாங்க. அது 18 செகண்ட்ஸ்ல சம் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பொருளை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 செகண்டுக்கு அப்புறம் இன்னொரு பொருளை அதே ஹைட்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து தூக்கி போடுறாங்க, vங்கிற இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து தூக்கி போடுறாங்க. இது என்னாச்சு, அந்த 18th செகண்ட்ல t equal to 0ல தூக்கி போட்டாங்க. இது 6 செகண்டுக்கு அப்புறம் அடுத்த பொருளை டிராப் அடுத்த பொருளை தூக்கி போடுறாங்க. ஓகேங்களா? t equal to 18 செகண்ட்ல ரெண்டும் மீட் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. the two balls meet at t equal to 18. ஓகேங்களா? அப்ப
v ஓட வேல்யூ என்னவா இருந்தா ரெண்டும் மீட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ரெண்டு கண்டிஷனுக்கும் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதிடலாம் முதல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஓகேங்களா? ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல டிஸ்டன்ஸ் டைம் பீரியட் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் டைம் பீரியட். ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸையும் டைம் பீரியடும் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபார்முலா s ut plus half a d square. இங்க h நான் இதை என்ன எடுத்துக்கிறேன்? h இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆஃப் gt ஸ்கொயர். gt ஸ்கொயர் வருங்களா? அப்ப h 1/2 g இன்ட்டு t ஓட வேல்யூ என்னது? 18. ஓகேங்களா? 0 போட்டு 18 வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. ஓகேங்களா? 18 ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1 நான் வச்சுக்கிறேன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன பண்ணிருக்காங்க? அதே ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்க. சேம் டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கு. எப்ப அப்படின்னா 18th செகண்ட் அப்ப. ஆனா 6 செகண்டுக்கு அப்புறம் டிராப் பண்ணிருக்காங்க. அப்ப டைம் இங்க வந்து எவ்வளோ? மொத்தம் 18 செகண்ட்னா இங்க டைம் எவ்வளவு வரும்? 6 செகண்ட். 18ல 6 போச்சுன்னா 12 செகண்ட்ஸ்னு வரும். ஓகேங்களா? அப்ப சேம் ஃபார்முலா h இங்க இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்ப u இன்ட்டு t. யூக்கு பதிலாக அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? v ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இனிஷியல் வெலாசிட்டி v ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப v இன்ட்டு t ஓட வேல்யூ 12 பிளஸ் 1/2 g இன்ட்டு 12 ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? அப்ப h 12v plus 1/2 g into 12 square. ஓகேங்களா? இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டுமே சேம் ஹைட்ல இருந்து தான் தூக்கி போட்டாங்க. சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்கு. டைம் தான் வேற. ஓகேங்களா? அப்ப சேம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்குது. அவங்க என்ன கேக்குறாங்க? v ஓட வேல்யூ கேக்குறாங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். 1ஐயும் 2 ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2 g into 18 square equal to 12v plus 1/2 g into 12 square. ஓகேங்களா? மீதி அந்த பக்கம் நான் போடுறேன். நமக்கு v தான் தேவை. அப்ப 12v ஒரு பக்கம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது அந்த பக்கம் போச்சுன்னா 1/2 g into 18 square minus 1/2 g into 12 square வரும். இதுல காமனா என்ன இருக்கு? 1/2 g காமனா இருக்கு. 18 square minus 12 square வருங்களா? அப்ப 1/2 g into 18 square minus 12 square. இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு, ஐ மீன் ஸ்கொயர் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? a square minus b square னா a plus b into a minus b. a plus b into a minus b. ஓகேங்களா? அப்ப 18 plus 12 18 minus 12 இப்படி எழுதிக்கலாம் அத. அப்ப 1/2 into g ஓட வேல்யூ 10 into 30 into 6 வருங்களா? அடிச்சோம்னா 5 வரும். அப்ப 150 இன்ட்டு 6 வருங்களா? 150 இன்ட்டு 6. 150 போது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 300, 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அப்ப 900 வருங்களா? எவ்வளவு வருது? 900 வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 150 இன்ட்டு 6 6 15 எவ்வளவு வரும்? 90 தானே வரும். ஜஸ்ட் சம் 12v. நமக்கு என்ன தேவை? v தான் தேவை. ஜஸ்ட் இந்த பக்கம் போடுறேன். அப்ப v equal to 90/12. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் இங்க இருக்குங்களா? ஓகே, ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஜஸ்ட் நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 12ங்கும் போது இதை 3ஆல நம்ம கேன்சல் பண்ணலாமா? 3ஆல கேன்சல் பண்ணலாம். இது 3 வரும். 300. இது 4 3s are 12. அப்ப 300/4 30/4. 30/4 எவ்வளவு வரும்? 30/4னா 8 நாங்க 7 நாங்க 28ங்களா? 7 நாள் 28. மீதி 2 புள்ளி வச்சுட்டு இன்னொரு 0 போட்டோம்னா 5 நாள் 20. ஓகேங்களா? அப்ப 30னா எவ்வளவு வருது? 75 வருது. அப்ப 300னா இன்னொரு 0 சேர்ந்துருக்கணும். அதாவது இந்த இடத்துல புள்ளி வராம இருந்திருக்கும். அப்ப 75. v ஓட வேல்யூ என்னது? 75. ஓகேங்களா? 75 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது ஒன் ஆஃப் த மெடிக்கல் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல 2010ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 கண்டிஷனுக்கான ஃபார்முலாவையும் எழுதிட்டேன். ஓகேங்களா? 2 கண்டிஷனையும் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ரெண்டுமே டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப அதை ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவேட் பண்ணிட்டு அவங்க என்ன கேட்கறாங்க? v கேட்கறாங்க. அப்படிங்கும்போது v ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த கண்டிஷனை எடுத்து நம்ம ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ற வரைக்கும் தான் நமக்கு பிசிக்ஸ் நாலேஜ் தேவையோ இல்லையா? அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A ball is thrown vertically upwards. It has a speed of 10 meter per second. When it has reached 1/2 of its maximum height, how high does the ball rise? ஓகேங்களா? இது வந்து ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2005 கொஸ்டின். ஓகேங்களா? பட் இந்த கொஸ்டின் ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த கொஸ்டின் எப்போ
சம்திங் இதுக்கு முன்னாடியே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆன்சர் கூட 10 மீட்டர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ஏற்கனவே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கொஸ்டினை ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆன்சர் என்ன வந்திருக்கும், 10 மீட்டர்னு வந்திருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதோட நமக்கு என்ன கவர் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஓவர். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் பேஸ் பண்ணி உங்களுக்கு நார்மலா ஒரு ரோட்ல மூவ் ஆகுறதா இருக்கும், அல்லது ஒரு ஃப்ரீ ஃபால் கண்டிஷன், வெர்டிகலா போ டவுன் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து தூக்கி போறது, இதை பேஸ் பண்ண ஓரளவுக்கு சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற டெஸ்ட்லயும் வந்து ஓரளவுக்கு நீங்க இந்த சம்ஸா இருக்கட்டும், அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்க சம்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சம்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டோட செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, மோஷன் இன் எ பிளேன். ஓகேங்களா, வெக்டார்ஸ்ல தான் அதை ஆரம்பிப்போம். அந்த ஒரு கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.